மகிழ், இங்க எதுக்கு வந்த? நாம மீட் பண்றது அம்மா பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன ஆதி, மகிழ்னியோட முகத்தை கொஞ்சம் பாரு. அவ எப்படி ஃபீல் பண்ற தெரியுமா? அவ நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீயும் ஸ்வேதாவும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து இவளால எப்படி சும்மா இருக்க முடியும்? மதி, நான் எங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறேன்? அந்த ஸ்வேதா தான் திடீர்னு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணா. வர முடியாதுன்னு அவாய்ட் பண்ண வேண்டியதானே? மகிழ், நான் வர முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, அம்மா தான் என்ன கட்டாயப்படுத்தி வர வச்சுட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? ஆமா, இன்னைக்கு உன் அம்மா கட்டாயப்படுத்துறாங்கன்னு ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்திருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட சொன்னா நீ கட்டிருவியா? ஏய், என்ன மகிழ் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசுவாங்க ஆதி? உன்னை மனசார லவ் பண்ணிட்டு என்ன நடக்கும்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காளே, இவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. எனக்கு புரியுது. இப்ப நான் என்னதான் பண்றது? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது ஆதி. அந்த ஸ்வேதா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியுமா? ஸ்வேதா சொல்லிதான் இங்க வந்தேன். ப்ரீ வெட்டிங் ஷூட்ல நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து போட்டோ எடுக்கிறத நான் பார்த்து வேதனை படணும்னு அவ நினைக்கிறா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவகிட்ட நான் அவமானப்பட்டுட்டே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா ஆதி? இங்கேயும் லவ் மேட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கேயும் லவ் மேட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாளே. இதுதான் சரியான நேரம். இப்பவே நீ உன் அம்மா கிட்ட நம்மள பத்தி சொல்லணும். இப்பவா? ஆனா எப்படி மகிழ்? ஸ்வேதா வர அம்மா கூட இருக்கா. இப்ப நான் எப்படி பேச முடியும்? ஆதி, இப்போ உன்னால பேச முடியலனா இனி எப்பவுமே உன்னால பேச முடியாது. அதுதான் உண்மை. நம்ம லவ் சக்சஸ் ஆகணும்னு நீ நினைச்சேன்னா இப்பவே இந்த இடத்துலயே நம்ம லவ் பத்தி உன் அம்மா கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும். ஏன் இவ்வளவு நேரம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தயங்கிட்டே இருப்ப? வீட்லனா எல்லாரும் இருப்பாங்க. உன் அம்மா கிட்ட தனியா பேசுறது கஷ்டம். ஆனா இங்க ஸ்வேதாவும் அண்ணியும் மட்டும்தானே இருக்காங்க. உன் அம்மா கூட ஸ்வேதா இருக்காளேன்னு தானே பயப்படுற. உண்மையாவே ஸ்வேதா கூட இருக்கிறது நல்லதுதான் ஆதி. என்னைக்கு இருந்தாலும் ஸ்வேதா கிட்டயும் சொல்லிதானே ஆகணும். அது இன்னைக்கே சொல்லிடலாமே. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஃபேஸ் பண்ணாம பிரச்சனைக்கு காரணமான ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பேசுறது நல்லதுதானே ஆதி? சொல்ல போறியா இல்லையா? இல்ல நான் போய் சொல்லவா? ஏய், இல்ல மகிழ், நானே போய் அம்மா கிட்ட பேசுறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அங்க வர வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. சரி, நாங்க இங்க இருக்கோம். நீ போய் பேசு. நீ தைரியமா போ ஆதி. ரெண்டு மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்வேதாவும் அம்மாவும் சேர்ந்து பாசிட்டிவா முடிவெடுக்கட்டும். முருகா முருகா முருகா. சீதா, என்ன இது? Dress சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஸ்வேதாவையும் காணோம், ஆதியும் காணோம்.